வெல்கம் டு டான்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீட் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மைதா அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுனால கோதுமையில் நம்ம பரோட்டா ட்ரை பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயை ஊற்றிட்டு மாவு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஆயில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பரோட்டா லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாக்டாக அந்த பரோட்டா எப்படி இருக்குமோ அதே போலயே நம்மளுக்கு கிடச்சிடும். ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவும். நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லா எலாஸ்டிக் மாதிரி நல்லா நீட்டாக வரும். அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டோவாக மேக் பண்ணி வச்சுப்போம். இப்போது மாவு ரெடியாக இருக்குது. ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் தான் தேய்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஆயில் அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா தின் லேயராக வரும். எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தாலும் ஆயில் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாமே. இப்போது நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது லைட்டாக அப்படி இழுத்து பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லென்த்தும் நல்லா கிடைக்கும். இதே போலயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் சேர்த்தா மட்டும்தான் இந்த லேயர்ஸ் ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே ரோல் பண்ணிப்போம். ஓகே, பரோட்டாக்கு எப்படி ரோல் பண்ணி வைப்பாங்களோ அதே போலயே ரோல் பண்ணி வச்சுட்டு இது அப்படியே ரொம்ப ஜென்டிலாக நம்மளுக்கு பரோட்டா என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போயே பாருங்கள் அந்த லேயர்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது நம்மளுக்கு. இப்போ இந்த லேயர்ஸ் தெரியுது. இது அப்படியே தவாவில் போட்டு நார்மலாக சப்பாத்தி எப்படி குக் பண்ணுவோமோ அதே போலயே குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதே போல் மீதி உள்ள மாவில் பரோட்டா போட்டு நான் சேம் ஸ்டெப் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பரோட்டாவையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம பரோட்டா எப்படி அடிப்பாங்களோ கையால் அதே போல் அடிச்சிங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாமே பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபோல்ட் பண்ண எல்லா லேயருமே தனித்தனியாக வந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டான்ஸ் கிச்சன். அப்படியே டான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும்.